மந்தகதியில் மேம்பால பணிகள், அவதிப்படும் மக்களும் மற்றும் வியாபாரிகளும். மேம்பால பணியை துரிதப்படுத்துக. சென்னை தியாகராய நகர் மேம்பால பணிகளை விரைவாக முடித்து தங்களது வாழ்வாதாரத்தை தமிழக அரசு பாதுகாத்திட வேண்டும் என்றும் சாலையோர வியாபாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேம்பால பணிகள் நிறைவு பெறாததால் வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் சந்தித்து வரும் இன்னல்கள் குறித்து விவரிக்கிறது இந்த காணொலி தொகுப்பு. சென்னையில் அதிகளவு மக்கள் கூடும் மிக முக்கியமான இடமாக உள்ள தியாகராய நகர் ரங்கநாதன் தெரு தமிழ்நாட்டின் மிக முக்கிய வணிக சந்தையாக திகழ்ந்து வருகிறது. தீபாவளி, புத்தாண்டு, பொங்கல் போன்ற பண்டிகை காலங்களில் ஆடை அணிகலன்கள், வீட்டிற்கு தேவையான அனைத்து பொருட்களும் ஒரே இடத்தில் கிடைப்பதால் ரங்கநாதன் தெருவுக்கு ஒரு தனிச்சிறப்பு உண்டு. சென்னை தெற்கு உஸ்மான் சாலை முதல் வடக்கு உஸ்மான் சாலை வரை தற்போது மேம்பாலம் அமைக்கும் பணிகள் நடைபெறுவதால் இங்கு ஓராண்டுக்கு போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. சைதாப்பேட்டை அண்ணா சாலையிலிருந்து தியாகராய நகருக்கு உள்ளே நுழையும் சாலையிலிருந்து கட்டப்பட்டு வரும் மேம்பாலத்தை அப்படியே இந்த உஸ்மான் சாலையில் உள்ள பாலத்தில் கொண்டு வந்து இணைக்க உள்ளனர். இதனால் உஸ்மான் ரோடு பகுதியில் இருந்து தியாகராய நகர் பேருந்து நிலையத்திற்கு செல்லும் வாகனங்கள் மாற்றுப்பாதைகள் வழியாக திருப்பிவிடப்பட்டுள்ளன. பாலம் இடிக்கப்பட்டுள்ளதால் மேம்பாலம் வழியாக செல்லும் வாகனங்களும் மாற்றுப்பாதையில் செல்கின்றன. இந்த போக்குவரத்து மாற்றத்தால் அப்பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய சிறு வியாபாரிகள் மிகவும் நஷ்டத்தை சந்தித்து வருவதாக தெரிவிக்கின்றனர். இந்த பிரிட்ஜ் இப்போதான் வேலை நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லி க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் என்னென்னா இப்போ பிரிட்ஜ் வேலை ஆரம்பிக்கிறதுனால ஒரு வருஷத்துக்கு மக்களோட எண்ணிக்கை ரொம்ப குறைவாக இருக்குது. இப்போ அடைச்சனால எல்லா இடத்துலையும் டிராஃபிக் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி என்னதுன்னா மக்கள் ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. எப்படி சொல்கிறது, கூட்டம் அதிகமாக இல்லை, ரொம்ப அவதியாக இருக்குது. போயிட்டு வரதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வேறு ஒன்றும் இல்லை, மக்களால் உள்ளே வரவும் முடியல, வந்தால் திரும்ப போகவும் முடியல. ஏன்னா இந்த இடத்துல இந்த சின்ன ரோட்டில் எவ்வளோ வண்டி தான் போயிட்டு வரும். இதுக்கெல்லாம் அந்த சைடு மெட்ரோ ஒர்க்குன்னு அங்கே இது பண்ணுறாங்க. மொத்த டீனரே சுற்றி இது பண்ணுறதுனால ரொம்ப டல்லாக இருக்குது. இப்போ கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது. ஏன்னா மக்கள் உள்ளே வர மாட்டேங்கிறாங்களா. வண்டி உள்ளாதப்போ முக்கால்வாசி மக்கள் வரதே வண்டியில் தான் போகிறது, வண்டியில் தான். மற்றபடி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டேஷன் இருக்குது, அதை விட்டால் இங்கே இது பஸ் ஸ்டாண்டு அங்கே தான் இருக்குது. அங்கேருந்து வரதுக்கு போகிறதுக்கு எல்லாமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் இப்போ கொஞ்சம் சேல்ஸ் டல்லாக தான் போயிட்டுருக்கு. சீக்கிரமாக வேலையை முடிச்சாலும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் எங்களுக்கு. அவங்க என்ன இதுவே 1 இயர் சொல்லிகிட்டு இருக்காங்க, கண்டிப்பாக 2 வருஷத்துக்கு மேலே போகுது. அது வரைக்கும் முடிக்க போகிறதும் இல்லை, ஏன்னா ஆட்சி அந்த மாதிரி இருக்குது. அதனால் கஷ்டம் தான். அது கண்டிப்பாக ரொம்ப பாதிக்கப்படும். ஏன்னா இப்போதைக்கு எங்களுக்கு ஒன்றும் க்ளோஸ் வரல. ஒன்றும் அவங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னே தவிர அந்த இதை தோண்டி தான் வச்சுருக்காங்க தவிர ஒன்றும் எடுக்க ஆரம்பிக்கலை. அதனால் அங்கே ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அங்கே இருக்கிற மக்களுக்கெல்லாம் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. நாங்கள் கூட சரி ஓகே ஓரளவுக்கு சென்டரில் இருக்கனால எங்களுக்கு பிரச்சனை இல்லை. மற்றபடி அங்கே இருக்கிற மக்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்கள நினச்சி தான் கொஞ்சம் இதாக இருக்குது. அதுக்கு கவர்மெண்ட் ஏதாவது ஏற்பாடு பண்ணி தந்து கொஞ்சம் ஏதாவது எங்களுக்காண்டி கொஞ்சம் ட்ரை பண்ணி ஏதாவது பண்ணலாம். அவங்க நினச்சா பண்ணலாம் கவர்மெண்ட். ஆனால் அவங்களுக்கு தான் தெரியும் இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க தெரியும். பார்த்தீங்கன்னா டீனரில் இப்போ பிளாட்ஃபார்ம் கிடையாது சிறு சிறு வியாபாரிகள் இப்போ வியாபாரம் ரொம்ப கொஞ்சம் சூழ்நிலை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அது எதனாலனா இப்போ பிரிட்ஜு இப்போ ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ பாதி இடம் வந்துட்டாங்கன்னா பாதி இடம் வரணும். இந்த பிரிட்ஜு இருக்கிறனால பேரிகேட் போட்டதுனால மக்கள் அங்கேருந்து வர்றதுக்கு ரொம்ப அவசரப்படுறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. 2 வீலரோ மற்ற 4 வீலரோ எது போகிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. இப்போ வியாபாரம் கம்மியாக இருக்குது. இப்போ ஸ்டார்ட் பண்ணனா இதை விட கம்மி ஆகும். ஏன்னா பஸ் ஸ்டாண்டு அந்த அங்கே தான் இருக்குது. எல்லாமே அந்த பக்கம் ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது, பஸ் ஸ்டாண்டு அங்கே தான் இருக்குது. மக்கள் எல்லாமே அங்கே தான் இப்போ அங்கிட்டு வியாபாரம் ரொம்ப டல்லாக இருக்கிறதுனால கொஞ்சம் குயிக்காக வேலை முடிச்சாச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். சிறு சிறு வியாபாரிகள் இதை நம்பி தான் எங்கள் பொழப்பே நடக்குது. இது இல்லைன்னா எங்களுக்கு வாழ்வாதாரம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மக்களை நம்பி நாங்கள் இருக்கிறோம். இனி வருங்காலம் கொஞ்சம் வேலைகளை சீக்கிரம் முடிச்சாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். டிராஃபிக்கில் எங்களுக்கு பாதிப்பு இல்லை, போக்குவரத்து நெரிசலாம் மக்களுக்கு பாதிப்பாக இருக்குது. அவங்க நடக்க முடியல, அது அப்படியே அவசரப்பட்டு அப்படி திரும்பிடுறாங்க. வந்த வழியை பார்த்து அப்படி திரும்பி போயிடுறாங்க. அதனால் ரொம்ப இதாக இருக்குது. உங்களுக்கு முடிக்கல ரொம்ப சிரமப்படும். அது ரொம்ப எப்படின்னு தெரியல. அது இப்போ தான் இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த பக்கம் பண்ணாங்க, இந்த பக்கம் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணிங்க. இன்னமும் தான் தெரியும். கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் கோரி வைக்கணும், கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சாச்சுன்னா எங்களுடைய வியாபாரிகள் அந்த பக்கம் இதே எங்களை மாதிரி அவங்க அந்த பக்கம் இருப்பாங்க. அவங்களும் கொஞ்சம் ஃபேமிலி மேனு, அவங்களும் கஷ்டப்படுவாங்க. நாங்களும் வியாபாரம் கம்மியாக இருக்கும். அதனால் கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சாச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எங்களுக்கு. ஏற்கனவே பிரிட்ஜு கட்டும்போது இதே பிரச்சனை தான். ஒன்று அப்பயே கூட தூக்கி போட்டிருக்கலாம். அப்போ ஏற்கனவே கடை வழி வேணும்னு சொல்லி இறக்கிட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அதே பாலத்தை ஜாயின் பண்ணணுன்னு போட்டிருக்கிறாங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக வந்து ஸ்கூல் சீசனு, இப்போ தான் சீசனு. இப்போ தான் 10 ரூபா எல்லோரும் ஒரு கடையில் 2 பேர் வேலை செய்கிறாங்கன்னா 2 பேர் ஒருத்தர் ஓனர் இருப்பார், 2 பேர் வேலை செய்வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சுத்தமாக அடைச்சதுலேருந்து ஃபுல்லாக க்ளோஸ்னு பார்த்தீங்கன்னா எந்த தெருவுமே உள்ளே வர முடியாது. ராமநாதன் தெரு மட்டும்தான் வழி, வேறு வழியே கிடையாது. பக்கத்தில் ரங்கன் லேண்டு சுத்தமாக டெட்டெண்டு. முந்தானத்து தீ விபத்தாயிடுச்சு, ஒரு வண்டி வர முடியாமல் அவ்வளோ கஷ்டம். அதனால் சுத்தமாக டோட்டல் வியாபாரம் காலி. எப்படியும் 1 வருஷத்துக்கு இதே நிலமை தான். அவங்கள அனுசரித்து தான் நம்ம பண்ணணும், வேறு வழி கிடையாது இப்போதைக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா கவர்மெண்ட் ஒர்க்கு, அவங்களும் கொஞ்சம் எங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க, நாங்களும் அவங்கள அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டுருக்கோம். அவ்வளோதான் இது நடக்கிறது. கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் ஏற்கனவே லெட்ரு கொடுத்துருக்கோம், கார்ப்பரேஷனு கமிஷனருக்கு வந்து இந்த மாதிரி எங்களோட வாழ்வாதாரத்துக்கு நீங்கள் வழி பண்ணி கொடுங்கன்னா அவங்களும் அட்ஜஸ்ட் பண்ணி சின்னது பண்ணி கொடுத்துருக்குறாங்க. எங்களுக்கு ஒரு வாரத்தில் நல்லா ஃப்ரீயாக வழி விட்டுட்டு அவங்க வேலையை அவங்க பார்க்குறாங்க. இப்போ இந்த பக்கத்தில் சொல்லியிருக்கிறோம், இவங்க இந்த பக்கம் ரங்கன் லேண்டில் வந்து தீ விபத்து ஆயிடுச்சு. நைட் நாங்கள் 1 மணி வரைக்கும் வந்து சொன்னதுக்கு வந்து அவங்க இந்த பக்கம் அடிக்கலை, என்ன ஏதுன்னு நாங்கள் பார்த்து நாங்கள் சரி பண்ணிவிட்டு பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கம்மா. மேம்பால பணிகள் நடைபெறுவதால் கூட்டம் மிக குறைவாக இருப்பதாகவும், மக்கள் யாரும் உள்ளே அதிக அளவில் வராததால் வியாபாரம் நஷ்டத்தில் ஓடுவதாகவும் வியாபாரிகள் வருத்தம் தெரிவிக்கின்றனர். பேருந்து நிறுத்தத்திலிருந்து ஆங்காங்கே தடுப்புகள் வைத்து இருப்பதாலும் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக ஏற்படுவதாலும் மக்கள் முன்பு மாதிரி உள்ளே வருவதில்லை எனவும் வியாபாரிகள் வருத்தம் தெரிவிக்கின்றனர். எனவே அரசாங்கம் இந்த மேம்பால பணிகளை விரைந்து முடித்து சிறு வியாபாரிகளின் வாழ்வாதாரத்தை காப்பாற்ற வேண்டும் என வியாபாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பஸ் ஸ்டாண்ட்லேருந்து டிநகர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இங்கே நடந்து வர்றோம். ஆனால் இப்போ வந்து அந்த சாலை வந்து ஏதோ வேலை நடக்கிறதுனால நடைபாதை வந்து மிக குறுகலாக இருக்கிறது. அதில் வந்து இந்த கடைக்காரங்க மொத்தமாக கடையை போட்டுட்டு ஜனங்க நடக்கவே முடியல. இந்த வேலை முடியும் வரையாவது இந்த நடைபாதையை மக்கள் பயன்படுத்துகிற அளவுக்கு நல்லா பண்ணணும், பண்ணி கொடு. இதை காவல்துறையும் கார்ப்பரேஷனும் அதை உடனடியாக நடவடிக்கை எடுத்து மக்களுக்கு நல்லது. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டி நகரில் வந்து இந்த மேம்பாலம் இது பணிகள் வந்து இப்போ வந்து ஆரம்பிச்சிருக்கிறனால மக்களுக்கு ரொம்ப இடையூறாக இருக்குது. இன்னும் வந்து ஓராண்டுக்கு வந்து இந்த பணிகள் வந்து இன்னும் வந்து நடைபெறதா வந்து சொல்லியிருக்காங்க, அறிவிச்சிருக்காங்க. அதனால் வந்து பொதுமக்களுக்கு ரொம்ப ஒரு இடையூறாக இருக்குது. இப்போ வந்து பேருந்து போக்குவரத்தெல்லாம் வந்து சுற்றி போகிற மாதிரி இருக்கிறனால எல்லாத்துக்குமே ரொம்ப அது ஒரு சிரமமாக தான் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. அங்கேருந்து வரவே முடியல, ஒதுங்க முடியல, இடிச்சிட்டு போகிறாங்க வராங்க. இந்த பானை இது பண்ணது வந்து ஒன்றும் சமாளிக்க முடியல. ஒரு கடங்கண்ணி கூட போக முடியல, ரொம்ப கஷ்டமாக. வரப்பு நல்லா இருந்தது, முதல்ல பஸ்ஸு போயிட்டு இருந்துச்சு, பஸ்ஸெல்லாம் போயிட்டு வந்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போ இந்த இடையில வந்து இப்போ வழி இல்லாதனால தான் இத்தனை பிரச்சனை. பேருந்து நிறுத்தத்தில் இருந்து துரைசாமி சாலையை அடைவதற்குள் நிறைய தடுப்புகள் போடப்பட்டிருப்பதால் மிக சிரமமாக இருப்பதாகவும் அவ்வழியே செல்லும் பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். பாலப்பணிகள் நடைபாதை குறுகலாக உள்ளதால் ரங்கநாதன் தெருவை வந்தடைவது மிகவும் சிரமமாக இருப்பதாக வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் வருத்தத்துடன் கூறி வருகின்றனர். சத்தியம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சந்தோஷுடன் செய்தியாளர் மாயாவதி.